அப்போது ஃபஸ்ட்டு லிங்குசாமி சார் வந்து சாரை பார்க்குறக்காக வந்தாங்க, பாக்யராஜ் சாரை பார்க்குறக்காக. அப்படி தான் ஜி படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. இப்போ காமெடியாக பண்ணவங்க எல்லாருமே ஹீரோவை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சுத்தமாக இப்போது காமெடின்ற படங்கள் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. என்னோட உருவ ஒற்றுமைக்கு எனக்கு என்ன கேரக்டர் கொடுத்தா, இப்போ என்னை மாமாவோ சித்தப்பாவோ போட்டு ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி அப்படி கொடுத்தா அதை ஏற்றுக்குவாங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு தான் வாய்ப்புகள் இப்போ கிடச்சிட்ருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சினிமாவில் ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு மாதிரி மாறிட்டே இருக்கும். இப்போது நான் 2004 உள்ள வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹாய் ஹலோ அப்பா மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் மோனிஷா. இன்னைக்கு நம்ம கூட வந்து யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தேன்னா, நம்ம அம்பானி சங்கர் சார் அவர்கள் தான் நம்ம கூட வந்து இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். அம்பானி மூவியில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம சாரோட லைஃப் எப்படி இருந்துச்சு? நான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆன மூவி வந்து அஜித் சாரோட படம். ஃபஸ்ட்டு மூவி எனக்கு அதான். ஸோ அஜித் சார் கூட தான் நடித்தேன். நான் இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கான காரணம், நான் ஸ்கூல் டேஸ்லேருந்து ட்ராமா ஸ்லாக் பண்ணுவேன். சின்ன வயசில் 6th-லேருந்து 10th வரைக்கும். ஸோ அப்பாவுக்கு என்னை எப்படியாவது நடிக்க வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை. ஸோ அதனால் அப்பா வந்து எடுத்த முயற்சிகள் தான். அந்த ஊர்லலாம் முன்னாடி இப்போ வந்து ஆடிஷன்ஸ்லாம் ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் வந்துடுது. பட் அப்போலாம் பார்த்தீங்கன்னா நடிக்கிற ஆள் வேணும்னா பேப்பரில் ஒரு சின்ன விளம்பரம் மாதிரி தான் வரும், நடிப்பதற்கு ஆள் தேவை. ஸோ அந்த மாதிரி இதை பார்த்து அப்பா அப்ளை பண்ணாங்க. பட் அது சென்னைக்கு வர சொன்னாங்க, திருப்பி கால் ஃபார் போட்டாங்க, சென்னைக்கு வர சொன்னாங்க. வந்து பார்த்தா அது ஏமாத்துற கம்பெனி மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ அதை காசு மட்டும் வாங்கிக்கிட்டு சும்மா பேக்ரவுண்டில் வர வைக்கிறதுக்காக அதுக்குன்னு ஒரு சின்ன ஆஃபீஸ் மாதிரி, பட் அதுவும் ப்ராப்பரான ஆஃபீஸ் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான ஏஜென்சி மாதிரி இல்லை. அப்புறம் ஆனால் அப்பா வந்து அங்கேருந்து வரும்போதே பாக்யராஜ் சாரோட அட்ரஸ்லாம் எடுத்து வச்சுட்டு வந்திருந்தாங்க. அப்போது நுங்கம்பாக்கம்ல எங்களுக்கு தெரிஞ்ச வேல்ராஜ் சார், கேமராமேன் வேல்ராஜ் சாரோட தம்பி வந்து சீரியலில் ஒர்க் பண்ணிருந்தார். அவர் வந்து அப்பாவுக்கு ஃப்ரெண்டு. அவர் வந்து வேல்ராஜ் சாரும் எங்கள் ஊரும் பக்கத்து ஊர் தான். ஸோ திருமங்கலம், மதுரை திருமங்கலம் பக்கத்தில். அதனால் அட்ரஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோடனே அவங்கள பார்த்தோம். சீரியல் போயிட்டு இருந்துச்சு, அது தொடர்ன்றனால டக்குன்னு ஒரு கேரக்டரை உள்ளே இன்வால்வ் பண்ண முடியாது. வரும்போது சொல்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கு பக்கத்தில் தான் பாக்யராஜ் சாரோட ஆஃபீஸ். அப்போ மூவிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணது வந்து சீரியலா? சென்னைக்கு வந்ததே ஃபஸ்ட்டு. சென்னைக்கு வந்த உடனே இது எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு, ஏன்னா நம்ம அங்கேருந்து வந்திருக்கோன்றனால அப்பாவோட ஐடியா அதுவாக இருந்துச்சு. அப்போது பாக்யராஜ் சார் ஆஃபீஸ்க்கு போகும்போது சாரை பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. ஸோ நான் கம்ப்யூட்டரில் அப்போ டிப்ளமோ கோர்சஸ் முடிச்சிருந்தேன். ஸோ அப்போ சார் சொன்னாங்க, நீ சென்னையில் இருக்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வேலை வேணும், ஏன்னா சினிமா வந்து நிரந்தரம் கிடையாது. ஸோ எப்போ வேலை வரும் வராதுன்னு தெரியாது. ஸோ நீ இதில் இருந்துக்கிட்டு நம்ம ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணு, உனக்கு ஒரு சம்பளம் கொடுத்துறேன், இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோ, உனக்கு வாய்ப்புகள் வரும்போது நீ போய் பண்ணு அப்படின்னு சொல்லி சார் அங்கே இருக்க இடம் கொடுத்தாங்க. சாரோட பாக்யாவில் தான் ஒர்க் பண்ணேன். கம்ப்யூட்டரில் தமிழ் டைப்ரைட்டிங் எனக்கு தெரியாது. சார்கிட்ட வந்ததுக்கப்புறம் அங்கே ஆஃபீஸில் பழகினேன். அதுக்கப்புறம் டிடிபி செக்ஷன்ல எல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணிருந்தேன். அப்போது ஃபஸ்ட்டு லிங்குசாமி சார் வந்து சாரை பார்க்குறக்காக வந்தாங்க, பாக்யராஜ் சாரை பார்க்குறக்காக. அப்படி தான் ஜி படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது ஃபர்ஸ்ட். ஓகே சார். இப்போ வந்து மதுரை வந்து சொன்னீங்க, மதுரை அமெரிக்கன் காலேஜில் வந்து படிச்சீங்க. அமெரிக்கன் காலேஜ்னு சொல்ல மாதிரி அது ஒரு பிரைவேட் கோர்ஸ் மாதிரி, ஒரு 1 year கோர்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது படித்தேன் நான். ஓகே, அமெரிக்கன் காலேஜ்னு சொல்ல மாதிரி அங்கே வந்து ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச நிறையா வந்து பாலா டிரெக்டர் சார், விவேக் சார், எல்லா பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் அங்கே படிச்சிருக்காங்க, டிரெக்டர்ஸ் எல்லாமே படிச்சிருக்காங்க. நீங்கள் அங்கே படித்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது எனக்கு தற்செயலாக கிடைச்ச சந்தர்ப்பம் தான். ஏன்னா நான் வந்து ஃபிசிக்கலி டிசபிள்ட் கோர்ஸ் அது. ஆக்சுவலி நான் உயரம் குன்றியவர் பிரிவில் வந்து நான் அந்த கோட்டாவில் தான் அங்கே சேர்ந்தது. 10th முடித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு படிப்பு அந்த அளவுக்குலாம் வரல. ஸோ அப்பா கேட்டாங்க என்ன பண்ண போகிறேன்னா, கம்ப்யூட்டர் படிக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா டிப்ளமோ கோர்சஸ் படித்தோம். அப்போது இந்த அமெரிக்கன் காலேஜில் இப்படி ஒரு கோர்ஸ் இருக்குது, ஊனமுற்றவர்களுக்காக வந்து பிஜிடிசிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் எடுக்கிறாங்க, 1 year கோர்ஸ். ஸோ அப்படி தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சு. நான் ரெகுலர் காலேஜ் மாதிரி அங்கே படிக்கல. ஸோ நான் படித்தது டிப்ளமோ கோர்ஸ். அங்கே டிப்ளமோ கோர்ஸ் மட்டும் படிச்சீங்க. அதே நம்ம அந்த கோர்ஸ் இல்லை, எனக்கு கம்ப்யூட்டரில் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அப்போ அதனால அப்படி பண்ணலாம்னு சொல்லி ஐடியா. ஓகே. அப்போ வந்து மூவிக்குள்ள வரதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் எல்லாமே வந்து அப்பா தான் ஃபுல் சப்போர்ட். பரவாயில்ல, மதுரை சைடு நம்ம சைடு பார்க்கும்போது பேரண்ட்ஸ் தான் மோஸ்ட்லி ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, பட் எங்க அப்பா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்லி, ஃபுல் சப்போர்ட். ஓகே. இப்போ சடனா வந்து சீரியலுக்குள்ள போகும்போது இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஏன் தேவையில்லாம சீரியலுக்குள்ள போன அப்படின்னு யாரோ சொல்லியிருக்காங்க. இப்போ அது ரீசெண்ட் டைம்ல கம்மியாயிருச்சு. ஏன்னா ஒன்ஸ் சினிமாவில் வந்து ஃபிலிம்லேருந்து டிஜிட்டலுக்கு மாறினோடனே எல்லாம் ஒன்றுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொன்று என்னென்னா, நான் 2019 இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி வந்து 2018 வந்து யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். என்னென்னா, நான் இப்போ அம்பாசமுத்திர அம்பானி படங்கள் பண்ணப்பெல்லாம் வந்து பார்த்தா சின்ன பையமாக இருப்பேன். அப்போ தாடி மீசையெல்லாம் இருக்காது. ஸோ தாடி மீசையெல்லாம் ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் படத்தோட வாய்ப்புகள் கம்மியாக ஆரம்பிச்சிது. ஏன்னா ஹெவி காம்படிஷன் ஆச்சு. ஃப்ரெண்டு கேரக்டரை போடுறது தான், என்ன கேரக்டரில் என்னை ப்ளேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் வாய்ப்புகள் கம்மியாக ஆரம்பிச்சிது. அப்போது தம்பிராமனை வந்து அவரோட பையனை வச்சு மணியார் குடும்பம்னு படம் எடுத்தாங்க. அப்போ நான் நடிக்கிறக்காக போய் கேட்டேன் அண்ணன்ட்ட. நான் அதுக்கு முன்னாடி வந்து ஸ்கிரிப்டெல்லாம் டைப் பண்ணுவேன். நான் பாக்யாவில் தமிழ் டைப் ரைட்டிங்லாம் பண்ணதுனால ஸ்கிரிப்ட் டைப் பண்ணுவேன். அப்போ அண்ணன் சொன்னாங்க, நீ தான் க்ரியேட்டிவ் இருக்குல்ல, நீ பேசாமல் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணுன்னு சொல்லி மணியார் குடும்பம்ல அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணேன்.
அதுக்கடுத்து படம் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வர ஆரம்பிச்சது. ஸோ படம் பண்ணணும் அப்படின்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த டைமில் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணலாம். பட் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு பட்ஜெட் தேவை ஒவ்வொரு படத்துக்கும். பட் யூடியூப்பை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கண்டென்ட் மட்டும் இருந்தால் போதும், அதுக்கு பட்ஜெட் பெருசாக தேவையில்லை, நம்ம ஜீரோவில் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணதான் என்னோட Thirsty Crowன்ற யூடியூப் சேனல். அது ஸ்டார்ட் பண்ண 2018 ஸ்டார்ட் பண்ணேன். அது ஒரு 4 இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. பட் இப்போ கொஞ்சம் மெதுவாக தான் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா இப்போ யூடியூப்போட நிலைமை கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கனால கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணிருக்கேன் வீடியோஸு. பட் எனக்கு படம் பண்ணுறதுக்கான முயற்சிகளுக்காக தான் முயற்சி பண்ணது. பட் அப்புறம் டிஜிட்டல் தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி ஆனதுனால சீரியலும் இப்போ படமும் பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. ஏன்னா சீரியலில் இருக்கவங்க வெப் சீரிஸ் பண்ணுறாங்க, வெப் சீரிஸில் இருக்கவங்க படம் பண்ணுறாங்க, நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி யாரும் கேட்குறது இல்லை எனக்கு தெரிஞ்சு. இப்போ நான் பண்ண ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 8 மாதம் ஆச்சு அந்த சீரியல் பண்ண ஆரம்பிச்சு. யாரும் அப்படியெல்லாம் ஏன் இதுக்கு போனீங்க அப்படிலாம் கேட்கறது இல்லை. அவங்க கேட்கறதுல மற்ற கேட்கறவங்கல்ல இப்போ மூவில உள்ளவங்களே கேட்பாங்க, நீ தான் சீரியல் பெட்டில பேர் மூவில இருக்கவங்க தான் கேட்கறது இல்லைன்ற அவங்க விட்டாங்க ஃபுல்லா. எல்லாருமே எல்லாத்துலயும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஓகே பரவாயில்லை. இப்போதைக்கு அல்டிமேட்லி என்ன தெரியுமா, வருமானம் வருதுன்றது மட்டும் முக்கியன்ற மாதிரி. ஏன்னா இப்போ அப்படிதான் இருக்கு ஃபீல்டு. ஓகே 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 ஓகே. இப்போ வந்து நீங்க வந்து சொன்னீங்க ஷார்ட் ஃபிலிம் வெப் சீரிஸ் நிறைய நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. உங்களுக்கு நிறைய திறமை இருக்கு, நிறைய ஆக்டிங் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? இப்படி போயிட்டு இருக்கும்போது சடனா நம்மளோட வந்து growth போயிட்டு இருக்கும்போது சடனா லோ ஆகும்போது நம்ம நல்லா தானே பண்றோம், நமக்கு ஏன் வாய்ப்புகள் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்ல சரி, படத்துல வந்து ஒவ்வொரு கேரக்டர் அமையறது பொறுத்து தான் இருக்கு. இப்போ கதாபாத்திரம் எழுதும் போதே வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரக்டருக்கு இவங்க தான் கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி டைரக்டருக்கு மைண்ட்ல வரும். ஸோ அதை வச்சு தான் ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க. இப்போ நீங்கள் காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா காமெடின்றதுக்கான இதே கொஞ்சம் கம்மியாச்சு. நீங்கள் சமீபத்தில் வர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 படம் வந்துச்சுன்னா 2 படம் காமெடி படம் வரதே பெரிய விஷயமா இருக்குது. அப்படி இருந்தால் ஹீரோ கூட ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான் இருக்க மாதிரி இருக்கும், மித்த கேரக்டர்ஸ் யாருக்கும் பெருசாக வேல்யூ இருக்காது. ஸோ அப்படியெல்லாம் கம்மியானதுனால தான் வாய்ப்புகள் கம்மியாக ஆரம்பிச்சது. இப்போ பர்சனலி எனக்கு மட்டும் கம்மியாச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓரளவே காமெடிக்குன்ற வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஹீரோ கூட ஒரே ஒரு கேரக்டர். இப்போ காமெடியான பண்ணவங்க எல்லாருமே ஹீரோவை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சுத்தமாக இப்போ காமெடின்ற படங்கள் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஓகே ஓகே. நீங்க சொல்ற வந்து பார்த்தா இப்போ சினிமாவில் வந்து திறமைசாலிகளுக்கு வந்து வாய்ப்புகள் கம்மி ஆயிருக்குன்னு சொல்றீங்களா இல்லை எப்படி? அப்படி சொல்ல முடியாது. இப்போ கதாபாத்திரங்கள் கிடைக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணி தான் கிடைச்சிருக்கும். இப்போ என்னோட உருவ ஒற்றுமைக்கு எனக்கு என்ன கேரக்டர் கொடுத்தா, இப்போ என்னை மாமாவோ சித்தப்பாவோ போட்டு ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி அப்படி கொடுத்தா அது ஏற்றுக்குவாங்களான்றது ஒரு கேள்விக்குறி இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம உடலமைப்புகளை பொறுத்து தான் நமக்கு கேரக்டர் அமைகிறது சினிமா பொறுத்தளவு. திறமை வச்சு இல்ல, அவங்க உடல் தோற்றத்தை வச்சுதான் முடிவு பண்றாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அப்படிதான் படங்கள் போயிட்டு இருக்கு. அப்ப வந்து இங்க வந்து திறமைசாலிகள் வந்து என்னதான் முயற்சி பண்ணாலும் அதுக்கேத்தப்ப சான்சஸ் வர்றது. நம்ம வாய்ப்புகளை நம்மளே உருவாக்கிக்க வேண்டியதான். நம்ம வாய்ப்புகள் வரலைன்னா நம்ம வாய்ப்புகளை உருவாக்கி. அப்ப நீங்க சொன்ன மாதிரி எனக்கு இப்ப என்ன டவுட் வருதுன்னா, இப்ப யூடியூப் இப்ப உள்ள காலகட்டத்துல வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து இந்த இன்ஸ்டா யூடியூப் அல்ல யாரால ஃபேமா இருக்காங்களோ அவங்களதான் வந்து தூக்கி போடுறாங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்லி அவங்களதான் நடிக்க வைக்கிறாங்க. ஓடுற குதிரை மேல பந்தயம் கட்டுறதுதான் அந்த மாதிரி போகுது. இப்ப அதே இது வந்து முதல்ல இருந்தே வந்து திறமைகளும் அதிகமா இருக்கு. இப்ப நீங்களே நிறைய பண்ணிட்டு வந்திருக்கீங்க, உங்க வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரியும். அதே மாதிரி நீங்க யூடியூபும் வச்சிருக்கீங்க. சோ அது மூலமா ஒண்ணு உங்க திறமைகள் வந்து அதிகமா தெரிய வாய்ப்பு இருக்கு. பட் ஏன் அந்த திறமையை வந்து பார்க்க மாட்றாங்க, ஃபுல்லா இது மட்டும் பாக்குறாங்க? இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு தான் வாய்ப்புகள் இப்போ கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா சினிமாவில் ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு மாதிரி மாறிட்டே இருக்கும். இப்போது நான் 2004 உள்ள வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸாக போயிட்டு ஃபோட்டோஸ் கொடுத்து வாய்ப்புகள் வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஒன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைலில் ஆஃபீஸ் வர ஆரம்பிச்சது எல்லாருக்கும் அட்ரஸ் மாதிரி. இப்போ ஆடிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆடிஷன்ஸ் யார் வேணாலும். இப்போ என்னன்னா ஒரு படத்தில் செலக்ட் பண்ணுற இயக்குனருக்கு அவங்களுக்கு தேவையான முகம் இவங்க தான் அப்படின்னா அதை அவங்க செலக்ட் பண்ண தான் செய்வாங்க. அதை நம்ம வந்து எங்களோட வாய்ப்புகள் போயிடுச்சு. எங்களோட தேவையான முகம்ன்றதை தாண்டி வந்து இப்போ அவங்க வந்து சூஸ் பண்றது எப்படி இருக்குன்னா ஃபாலோவர்ஸ் இருக்கா, அது வாஸ்தவம் தான், அது உண்டு. அது ஒரு சில படங்கள்ல மட்டும்தான் அப்படி பண்றாங்க. எல்லாரெல்லாம் அப்படி சூஸ் பண்றது கிடையாது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் போகும்போது டேரக்டருக்கு பிடிச்ச முகமாக இருந்துச்சுன்னா அவங்க யாருன்னே தெரியாது, நடிக்க தெரியுமான்னு கூட தெரியாது, ஆனால் நடிக்க வச்சுக்கலாம். ஏன்னா அந்த முகம் கரெக்டாக இருக்கும், அவங்க சூஸ் பண்ணிட்டாங்கன்னா நடிக்க வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு என்ன எழுதிருக்கோ அதான் கிடைக்கும். ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்கள் வந்து சொன்னபோது தான் எனக்கு இப்போ மெயினாக ஒன்று கேட்கணும்னு தோணுது. என்னன்னா அம்பானி சமுத்திரத்தில் வந்து நீங்கள் அந்த டைலாக் வந்து சொல்லியிருப்பீங்க பார்த்தீங்களா, லைக் எல்லா எமோஷன்ஸ் கலந்த மாதிரி ஒரு இதாக இருக்குது. அந்த டைலாக் எங்களுக்காக எனக்கே மறந்து போச்சு, சொல்றீங்கன்னு தெரியல. அம்பா சமுத்திரமல்ல, அதாவது நான் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து காமெடியா தான் போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு டைம்ல வந்து நான் அவரே ஏமாத்திட்டு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு அது அழுதுட்டே ஒரு இதுல வந்து எமோஷன்ஸ் ஃபுல்லா வந்து கன்வே பண்ணிருப்பேன். அதெல்லாம் இருக்கும். அந்த டைலாக்லாம் சத்தியமா ஞாபகம் 2009 நடிச்சது, 9-10. ஏன்னா அது பார்க்கும்போது வந்து ஃபர்ஸ்ட் அந்த காமெடி தான் போயிட்டு திரும்ப அப்போ என்னப்பா இந்த மனுஷனே அழுகுறாரு. டைரக்டர் படம் பண்ணும்போதே முதவே சொன்னாங்க, இந்த படம் வந்ததுக்கப்புறம் உன்னை நெகட்டிவ் ஷேட் கிடைக்கும், நிறைய பேர் உன்னை வந்து திட்ட கூட செய்வாங்க அப்படிலாம் சொன்னாங்க. அது வாஸ்தவமான கேரக்டர் தான் ஆக்சுவலி. ஓகே ஓகே. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் சினிமாக்குள்ள வரும்போது ஒரு காமெடி ஆக்டரா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்களா, லைக் ஹீரோ சம்திங்? இல்ல காமெடியா நடிக்கணும். காமெடியா தான் ஃபுல்லா. ஆமா.
ஓகே, வேற ஏதாவது சோர்ஸ்ல இப்பெல்லாம் வர மாதிரி எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருக்குல்ல? இப்போ வந்து எல்லாருமே வந்து மோஸ்ட்லி வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டா போறது, அப்படி ஏதாவது ஃப்ரெண்ட் ரோல் கிடைச்சா பரவாயில்லப்பா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்காங்க. அப்பலாம் இல்லை நம்ம காமெடி இல்லை சி ஆக்சுவலி எல்லாருமே நினச்சி வருது நம்ம பெரிய நடிகராகணும் தான் நினச்சி வருவாங்க. யாருமே வந்து நம்ம சும்மா ஃப்ரேமில் தெரிஞ்சால் போதும்ல யாருமே வரமாட்டாங்க. எல்லாருமே ஒரு இலக்கு, எல்லாருக்குமே இலக்கு பெருசாக தான் இருக்கும். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணுன்றக்காக தான் ஜூனியர்ஸாக போகிறதா இருக்கட்டும், பேக்ரவுண்டில் போகிறதா இருக்கட்டும், அதெல்லாம் கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை. ஏன்னா நீங்கள் இங்கே இருக்கணும், சினிமாவில் இருக்கணும்னா சர்வைவ் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்களையும் பார்த்துக்கணும், உங்களுக்கு அட்லீஸ்ட் இங்கேயே குடும்பம் இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தையும் நீங்கள் காப்பாற்றணும். சினிமாவில் எப்போ வேணாலும் வாய்ப்பு கிடைக்கும், எந்த வயசில் வேணாலும் வாய்ப்பு கிடைக்கும், எப்போ வேணாலும் சக்ஸஸ் கிடைக்கும். பட் நீங்கள் சர்வை பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுறீங்க, அது நேர்மையான வழியில் என்னென்ன வேலைகள் பார்க்குறீங்கன்றது தான் முக்கியம். ஸோ அதனால தான் அந்த வாய்ப்புகளில் கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறாங்க. ஏன்னா சினிமா பொறுத்தளவு சர்க்கிள் தான். நீங்கள் ஒரு ஆள் பழக்கம் ஏற்பட்டுச்சுன்னா அவங்க மூலிமா எங்கேயோ ஒரு இடத்துல பெரிய கேரக்டர் கூட கிடைக்கும், அது நமக்கே தெரியாது. ஸோ அதனால் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கணும் சினிமாவில். அப்பா மீடியாவில் எங்கப்பா ஆல்பம் சாங்க பார்த்தேன், எப்பப்பா அப்பப்பா அப்படி இருக்குதப்பா. அதில் ஒரு சின்ன பொண்ணு பண்ணியிருக்கா பாருங்க, என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அந்த வயசுக்கு அந்த டேலண்ட்டு, அவ்வளோ ஒரு மலை மேலே போய் கொஞ்சம் ஒரு கையகல இடம்தாங்க அந்த மலையில். அந்த மலையில் உக்காந்து அந்த சாங்கு யாரும் சுற்றி யாருமே கிடையாது, கேமராமேன் அந்த பொண்ணே கேமரா பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த சாங்கு பாடியிருக்கா. அதெல்லாம் ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தேன். செம்ம டேலண்ட்டுங்க அந்த பொண்ணுக்கு. மேலும் 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 இன்னும் அந்த பொண்ணு வளரணும். அப்பா மீடியாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த பொண்ணு மேலும் 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 இதோடு இன்னும் நல்லா வளரணும், நல்லா பாடணும். நன்றி, வணக்கம்.